டேய் சித்து, சித்து, சொல்லு சந்தோஷ். என்னைக்கும் இல்லாமல் எனக்கு முன்னாடி நீ காலேஜ் வந்திருக்க. ஒன்றும் இல்லடா, சும்மா தான். நீ சும்மான்னு சொல்லும்போதே அதில் எதுவும் இருக்குன்னு தெரியுது. நீயே சும்மான்னு சொன்ன மாதிரி இருக்கு. அதுக்கு மேலே நான் ஒன்றும் கேட்க மாட்டேன்டா. சந்தோஷ், இல்லை மச்சி, நான் கேட்க மாட்டேன், பயப்படாத. சந்தோஷ், அதான் சொல்லிட்டேனே, நான் எதுவும் கேட்க மாட்டேன்டா. எல்லாமே உனக்கு தெரியும், நீ எப்படி பேசுற? ஏண்டா, அதான் சும்மான்னு சொல்லிட்டே, அதுக்கப்புறம் என்னடா வாங்கிட்ட நான் கேட்குறது? நான் தான் சும்மான்னு சொல்கிறேன், அதுக்குன்னு நீ எதுவுமே கேட்க மாட்டியா? நீயே சும்மான்னு சொன்ன மாதிரி இருக்கு, நான் எப்படிடா மச்சான் கேட்பேன்? டேய், என்னடா? சரி சரி, என்னன்னு சொல்லி தொலை. டேய், அம்மா காயத்ரிகிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்கிறாங்கடா. அதுவும் இல்லாமல் காயத்ரி அப்பா என்னை ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு பயப்படுறாங்கடா. அவங்க பெற்றவங்க மச்சான், அப்படி தான் பயப்படுவாங்க. அவங்களுக்கு பயமாக இருக்குன்னா நான் எப்படா காயத்ரி விட முடியும்? ஆமாம், நீயும் காயத்ரியை லவ் பண்ணிட்ட, உன்னாலேயும் அவளை விட முடியாது தான். பிரச்சனையை சொன்னால் ஏதாவது ஐடியா கொடுப்பேன்னு பார்த்தா நீ என்னவோ நான் சொல்கிறது ஏன் நீயும் சொல்கிற? சரி, என்னை இப்போ என்ன பண்ண சொல்கிற? ஏதாவது ஐடியா கொடுடா. ஐடியாவா? லவ்வராக அம்மான்ட்டு இருக்கு, இதில் என்னடா ஐடியா கொடுக்கறது? அம்மா வேணா காயத்ரி விட்டுரு, காயத்ரி வேணா அம்மா விட்டுரு. சந்தோஷ், ரெண்டு பேரையும் அவ்வளோ சீக்கிரமாக விட முடியாது. அப்படின்னா நீ எங்கேயாவது ஊரை விட்டு ஓடி போயிடு, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் போகிறேன். ஓ, என்னை ஊரை விட்டு போக சொல்கிறியா? அது உன் விருப்பம். என்கிட்ட ஐடியா கேட்டு நான் சொன்னேன். நீலாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு வாங்கிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற மாதிரி, அப்போ ஷேர் பண்ணாது. டேய், மரியாதை இங்கேருந்து ஓடி போயிடு. ஐய, அப்படிலாம் ஓடிலாம் போயிட முடியாது. நீ போகலின்னா நான் போயிடுவேன்டா. அது உன் விருப்பம் வச்சு. டேய் சந்தோஷ், இப்போ என்ன ஆச்சுன்னா அவனை இப்படி பேசுகிற நீ? உனக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் அமைதியாக இரு. என்னடா இப்படி சொல்கிற? நான் தான் சொல்கிறேன்ல, கொஞ்சம் அமைதியாக இருடா. டே சித்து, சித்து, எவனையும் என்கிட்ட பேச வேணாம், சொல்லுறேன் அவன்கிட்ட. என்ன கோவமா இருக்கியா மேலே? நான் ஏன் உன் மேலே கோவப்படணும்? சரி, என்ன தான் பிரச்சனை சொல்லுடா. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறேன், நீ அதை காமெடியாக எடுத்துக்கிற. டேய் சாரிடா. நீ சாரி கேட்டாலும் உன்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆமாம், சொல்ல மாட்டேன். அப்போ நான் இங்கேருந்து போயிடவா? போ. டேய் போயிடுவேன்டா. நான் தான் போன்னு சொல்லிட்டேன்ல, கிளம்பு, காத்து வரட்டும். மச்சானே ரொம்ப ஃபீல் பண்ணி போக சொல்கிறான். இதுக்கப்புறம் நம்ம இங்கே நின்று என்ன பண்ண போகிறோம்? சரி வா, நம்ம போகலாம். நீ வேணா போ, எதுக்கு அருணையும் கூப்பிடுற? எப்படியா இருந்தாலும் அவனையும் வெளில தான் போக சொல்ல போகிற, அதை நானே அழைச்சிட்டு போயிடுறேனே. நான் உன்னை மட்டும்தான் சொன்னேன், அருண் சொல்லவே இல்லை. சரிடா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா. டேய், நேற்று நைட்டு அம்மா ரொம்ப திட்டாங்கன்னு காயத்ரியை பார்த்து பேச போனேன்டா. அவளும் உங்கள் அம்மாவுக்கு விருப்பம் இல்லைனா என்னை விட்டுருவியான்னு கேட்குறாடா. பேசவே மாட்டேன்டா. அதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு போயிட்டா. ஏண்டா, எங்கே போய் அவளை பார்க்க போனேன்? நைட்டு நேரத்தில் அவன் அப்பங்காரன்ட்ட மாட்டி உன்னை அடி வெள்ளுன்னு வெளுத்திருந்தா கூட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கூட துணைக்கு அழைச்சிட்டு போகாமல் போயிருக்கியே. ரொம்ப தில்லு மச்சான் உனக்கு. நான் இவ்வளோ ஃபீல் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாத்தையுமே காமெடியாக எடுத்துக்கிறேன் நீ. அவன் அப்பங்காரன்ட்ட மாட்டிக்கிட்டா அடி விழுமே, அதுக்கு சொன்ன நீ என்னடா எது சொன்னாலும் தப்பாகவே எடுத்துக்கிற? நீ பேசுறது எல்லாமே தப்பாக தான் வச்சிருக்கு. ஏண்டா, ஏற்கனவே அவங்க அப்பா அவனை அடிச்சிருக்காருல்ல, அதனால தானே சந்தோஷ் சொல்கிறான். நீ எதுக்கிட்ட எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிற? அவனுக்கு சப்போர்ட் நீயா? நான் எது உண்மையாக அதை தான் சொல்கிறேன். சரி சரி, மேலே சொல்லு, என்ன ஆச்சு? ஐயோ, அதெல்லாம் எதுக்கு வேணாம். உனக்கு வேறு ஏதாச்சும் வேலை இருக்கும், நீ அதை போய் பார்ப்போம். இப்போ என்ன சொல்லிட்டுன்னு இப்படி கோவப்படுற நீ? அதான் நான் தானே கோவப்பட்டு இருக்கேன், நீ எதுவுமே கோவமே படலையே. டேய் சரி சொல்லுடா. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், சொல்லு. டேய், அதுலேருந்து அவன் என்கிட்ட பேசவே இல்லைடா. கால் பண்ணுறான், அட்டன் பண்ணவே இல்லைடா. காலேஜுக்கும் அவன் வரவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியல. ஒருவேளை நான் நைட்டு பேசினது அவங்க அப்பா பார்த்து காய்கறி ஏதாச்சும் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிருப்பாரா? அதான் மச்சான் காலையில் எனக்கு ஒரு யோசனையாக போயிட்டு இருக்கு. சரி சரி விடு, வேற பொண்ணு ஏதாச்சும் பார்த்துக்கலாம். டேய், நீ என்கிட்ட அடி வாங்காமல் போக மாட்டேன். ஏண்டா, எப்போ பார்த்தாலும் அம்மா பேச மாட்டாங்க, காயத்ரி பேச மாட்டாங்கன்னு எங்கள் உயிரை வாங்கிட்டு இருக்க. வாங்கிட்டு தான் பேசிட்டு இருக்கான். நீ என்ன மூஞ்சி திருப்பிட்டு அங்கே ஒன்று பார்க்குற? உன்னை பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் அங்கே பார்க்குறேன். என்ன தாண்டா ஆச்சு உனக்கு? யாருக்கிட்டையும் எனக்கு பேச பிடிக்கல, தயவு செஞ்சு கிளம்புங்க ரெண்டு பேரும். டேய், சந்தியாவுக்கு கால் பண்ணி காயத்ரி கிட்ட பேசினா என்னன்னு கேட்டியா நீ? இல்லை, ஃபஸ்ட்டு சந்தியாவுக்கு கால் பண்ணி என்னன்னு கேளுடா. ஏய் சந்தியா, உனக்கு தான் கால் பண்ணலான்னு பார்த்தா நீனே கிளாஸ்க்கு வந்துட்ட. சித்து, காயத்ரி கிட்ட நீ பேசினியா? நான் கால் பண்றேன், மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஏய், என்ன சொல்ற? காயத்ரி பத்தி உங்ககிட்ட ஏதாவது கேட்கலான்னு பார்த்தா அவ கிளாஸுக்கும் வரல, அதான் வாங்கிட்டு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நீ என்ன கேட்கலான்னு இருக்கேன்னு சொல்ற? எனக்கும் ஒன்றும் தெரியல. நைட் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் அவள் எனக்கு கால் பண்ணவும் இல்லை. என்னாச்சுன்னு தெரியல சந்தியா. அப்போ காயத்ரிக்கு என்ன இருக்கு சித்து? எனக்கும் அதுதான் தெரியல சந்தியா. டேய் மச்சி, நீ போயிட்டு அவங்க வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்துடுறா. அருண் சொல்ற மாதிரி அவங்க வீட்டுக்குலாம் போய் பார்க்காத. அங்கே என்ன சுச்சுவேஷன் தெரியல. நான் ஈவினிங் நான் போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். தேவையில்லாம போய் நீ மாட்டிக்காதடா. சரி சந்தியா. சரி சித்து, கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்.
அவளுக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லை சந்தோஷ். நான் இது சொன்னா நீ கேட்பியா? நீ முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, நான் போய் பார்க்குறேன்னு. டேய், என்னடா புரிஞ்சிக்காம பேசுகிற? காயத்ரியும் சந்தியாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அது அவங்க அப்பாவுக்கே தெரியும். அதனால இவ அவங்க வீட்டுக்கு போகலாம், காயத்ரிகிட்ட என்னன்னு கேட்கலாம். நான் போய் என்னன்னு காயத்ரிகிட்ட கேட்க முடியுமா? அப்படியே கேட்டாலும் காயத்ரி அப்பா என்ன சும்மா விடுவாரா? எதுவாக இருந்தாலும் ஈவினிங் போய் பார்ப்போம். என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்டா, நீ வரவேணாம். என்ன சொல்லிட்டுன்னு இப்போ என்னை வரவானான்னு சொல்கிற? ஆமாம், அப்புறம் காய்கறி அப்பாட்ட மாட்டிக்கிட்டோம்னா 2 பேரும் தான் அடிப்பாரு. என்னை மட்டும் அடிச்சா போதும், எனக்காக நீயும் வந்து உன்னையும் அடி வாங்க வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. என்னடா சொல்கிற? உன்னை மட்டும் என்னால் தனியாக அனுப்ப முடியாது, அது மாதிரி என்னால் உன்னையும் அடி வாங்க வைக்க முடியாது. சித்து, நீ பேசுறது ஒன்றும் சரியில்லை. அருண், நான் தான் சொல்கிறேன்ல, அவனை அழைச்சிட்டு போடா. டேய், ரொம்ப தப்பு பண்ணுறடா. சந்தோஷ், வா போகலாம். அவன் ஏதோ டென்ஷனில் பேசுகிறான், நீயும் அவன்கிட்ட பதிலுக்கு பதில் பேசிகிட்டு இருக்க. டேய், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ கொஞ்சம் அமைதியாரு. டேய் அருண், அவனை அழைச்சிட்டு போடா. சித்து, நான் தான் சொல்கிறேன்ல, கிளம்பு. சரி வா மச்சான், நம்ம போகலாம். கூடவே இருக்கனால தான் நம்ம அருமை சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது, இல்லாத போது தான்டா தெரியும். என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு யாரும் தயவும் தேவையில்லை, போங்க. சந்தியாம்மா, வாம்மா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. என்னம்மா சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்க? காயத்ரி காலேஜுக்கு வரல, ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு, அதான் என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தப்பா. சரி சரிம்மா, நைட்டு ஃபுல்லாக பிள்ளைக்கு ஒரே ஜுரம், அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். டாக்டர் தான் ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னார், அதான் காலேஜ் வரலம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஜுரமா? இப்போ நல்லா இருக்கலா? டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல, சாதாரண ஃபீவர் தானே? ஆமாம்மா, சாதாரண ஃபீவர் தான், டாக்டர் பயப்பட வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா, இப்போ அவ எப்படி இருக்கா? நான் போய் பார்த்துட்டு வரேன்ப்பா. சரிம்மா சரிம்மா, நீ போய் பாரு. காயத்ரி அவள் ரூமில் தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, போய் பாருமா. சரிங்கப்பா. எனக்கு கொஞ்சம் வெளில வேலை இருக்குமா, நான் போயிட்டு வந்துடுறேன். நைட்டு ஃபுல்லாக காயத்ரிக்கு ஃபீவராக இருந்துருக்கு, அதான் சித்துக்கிட்ட பேசாமல் இருந்திருக்கா. அதுக்கு இந்த சித்து பையன் ரொம்ப பயந்துட்டான். காயு, சந்தியா, வீட்டுக்கு வரேன்னு சொல்லவே இல்லை, திடீர்னு வந்திருக்கு. நேற்று நைட்ல இருந்து உன் ஃபோனுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சுவிட்ச் ஆஃப்ல வருது. மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கா? ஃபீவர் அதிகமாக இருந்தனால மொபைல் பார்க்கவே இல்லை. அடி, ஃபோனை என்னன்னு நீ பார்க்கல, அங்கே சித்து பையன் கதறிக்கிட்டு இருக்கான், என்னாச்சுன்னு தெரியலன்னு. ரொம்ப உடம்புக்கு முடியல சந்தியா, அதான் மொபைலை கவனிக்கல. சரி, அதை விடு. இப்போ உடம்பு பரவாயில்லையா? ஃபீவர்லாம் சரியாயிட்டுதா? நைட்டோட இப்போ பரவாயில்ல சந்தியா. நேற்று நைட்டு சித்து வந்து உங்ககிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தானா? ஒருவேளை உங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டியோ, அதனால தான் மொபைலில் வாங்கி வச்சுக்கிட்டாரோன்னு அவன் பயந்துட்டு இருக்காண்டியாங்க. நானும் இப்போ அதை தாண்டி நினச்சிக்கிட்டு இருந்தேன், கால் பண்ணணும் அப்படின்னு மொபைல் எடுக்க போனால் நீ அதுக்குள்ளே வந்துட்டேன். நான் அவங்ககிட்ட கால் பண்ணி பேசிக்கிறேன். ரொம்ப பயந்துட்டான் சித்து. ஃபீவர் வர அளவுக்கு சித்து உங்ககிட்ட என்னடி சொன்னா? அவங்க அம்மா அவங்ககிட்ட பேச மாட்டாங்களாம், அதான் வந்து சொல்லிட்டு இருந்தான். அவங்க அம்மா அவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். நான் அவங்ககிட்ட பேசலைன்னா அவங்க அம்மா கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசுவாங்க. எங்கள் அப்பா அவனை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அவங்க அம்மா பயப்படுறாங்களாம். எங்கள் அப்பா அந்த அளவுக்குலாம் போக மாட்டாருடி. ஏன் முன்னாடி சித்து அடிக்கல? அவரு உன் விஷயம் தெரிஞ்சதுன்னா அவனை என்ன வேணாலும் பண்ணுவாரு. எங்கள் அப்பா பற்றி தப்பாக பேசாத, எங்கள் அப்பா அந்த அளவுக்குலாம் மோசமான ஆள் கிடையாது. ஏன் உனக்கு இவ்வளோ கோவம் வருது? நீ போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லலாம், அதுவும் சித்துவை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லலாம். உங்கள் அப்பா என்ன பண்ணுறான்னு பார்க்குமா? சந்தியா, எங்கள் அப்பா பற்றி தப்பாக பேசாத. உங்கள் அப்பா சொன்னது இவ்வளோ கோவம் வருது? சித்து ஏற்கனவே அவர் தானே அடிச்சாரு. சரி சரி, கோவப்படாத, நான் போய் சித்துக்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அவன் வரங்க பயந்துட்டு இருக்கான். சரி சரி, நான் கிளம்புறேன். சரி. உங்கள் அப்பா சொன்னதும் என் மேலே கோவமாக இருக்கியா காயு? நீ ஏற்றுக்கிறதுனால அதான் உண்மை. உங்கள் அப்பாவுக்கு மட்டும் லவ் மட்டும் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் தெரியும் ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் உனக்கு. சரி சந்தியா, அதை பற்றி பேச வேணாம். சரிடி, நான் கிளம்புறேன். மொபைல் சார்ஜ் போட்டு மொபைல் ஆன் பண்ணு ஃபஸ்ட்டு. சரி சந்தியா. சந்தியா, காயோ பாத்தியா? ஏதாவது பிரச்சனையா? அவங்க அப்பா ஏதாச்சும் ஒரு ஹவுஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணி வச்சிருக்காரா? ஏதாவது சொன்னாலா? உன்னை பார்க்க விட்டாங்களா? கொஞ்சம் அமைதியாரு, நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. காயுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவள் காலேஜ் வரல. சரி, உடம்பு சரியில்லை, மொபைல் ஆஃப்ல இருக்கு, என்னன்னு கேட்டியா அவகிட்ட? நைட்ல இருந்து அவளுக்கு ஃபீவர் ரொம்ப இருந்தனால மொபைல் கவனிக்கலன்னு சொன்னான். அப்படியா? இப்போ அவளுக்கு ஃபீவர் பரவாயில்லையா? பரவாயில்ல சித்து, இப்போ நல்லா இருக்கா. நாளைக்கு காலேஜ் வரேன்னு சொல்லியிருக்கா. நாளைக்கு கண்டிப்பா காலேஜ் வருவேன்னு சொன்னாலா? நாளைக்கு காலேஜ் வருவேன்னு தான் சொன்னா. நான் மொபைலை சார்ஜ் போட சொல்லியிருக்கேன், எப்படி இருந்தாலும் உனக்கு கால் பண்ணுவா சித்து. ஓ, ஃபோனை சார்ஜ் போட சொன்னியா? நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணி பார்க்குறேன். சரி சித்து. ஏம்மா சந்தியா, இந்த பொறுக்கி பையன் கூட பேசிட்டு இருக்க? சித்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன்ப்பா, எங்க ஊர் தான், நல்ல பையன் தான்ப்பா. ஏம்மா, இவனா நல்ல பையன்? இவன் சரியான பொறுக்கி பையன்ல, பொண்ணுங்க பின்னாடி தானே சுத்திட்டு இருப்பான். காய்கறி பின்னாடி கூட சுத்திட்டு இருந்தாம்மா. நான் தான் இவனை 2 தட்டி தட்டி அடக்கி வச்சிருக்கேன், இல்லைன்னா புள்ள பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி சித்து கெட்ட பையன் இல்லப்பா, நல்ல பையன்ப்பா. மா, இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. பொம்பளை பிள்ளைங்க எங்க இருக்கோ அங்கதான் இவன் இருப்பான். இவங்கிட்ட எல்லாம் பேசாதம்மா. என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன பொறுக்கி பையன் மாதிரியா இருக்கு? நான் என்ன எனி டைம் பொண்ணுக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன்? என்ன நீங்க பார்த்த மாதிரி பேசுறீங்க? டேய் டேய் டேய், நல்லவன் மாதிரி நடிக்காதடா. யார்கிட்டயும் நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன பத்தி தேவையில்லாம தப்பா பேசாதீங்க. சித்து கொஞ்சம் அமைதியா இரு. இப்போ எதுக்கு அவர்கிட்ட இப்படி பேசுற? சந்தியா, அவர் என்ன பத்தி என்ன சொல்லிட்டு இருக்காரு? என்ன அமைதியா இருக்க சொல்ற நீ? டேய், உண்மையா தாண்டா சொல்றான். நீ என்ன நல்லவன் மாதிரி பேசுற? ஏங்க, நீங்க ஒண்ணு என்ன நம்பணும்னு அவசியமே கிடையாது. பொறிக்க பையா,
உன்னை எங்க ஊர் பக்கமே வராத மாதிரி ஆக்கிடுவோம்டா. ஓ இன்னும் மிரட்டி பாக்குறீங்களா? சித்து கொஞ்சம் அமைதியா இரு. சந்தியா நான் தான் சொல்றேன்ல கொஞ்சம் அமைதியா இரு. அப்பா நீங்க தப்பா நினைக்காதீங்கப்பா. அம்மா உன் நல்லதுக்கு தாம்மா சொல்றேன். இவன் நல்ல பையன்லாம் கிடையாது. அப்பா நீங்க சித்துவை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏம்மா தப்பு இல்லாதவன் எப்படி பேசுவான்? இவன் என்னவே சண்டைக்கு வர மாதிரில பேசுறான். நல்லவனா இருந்தா பொறுமையா பேசுவாமா. உண்மையை சொல்றதும் அவனால பொறுத்துக்கவும் முடியல. அதனாலதான் சண்டைக்கு வரான். ஏங்க நான் ஒன்றும் உங்ககிட்ட சண்டைக்கு வரல. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் சண்டைக்கு வர்றதுனா ரொம்ப பிடிக்கும். அப்போ நீங்க கெட்டவங்களா? டேய் வாய மூடுடா. அன்னைக்கு விழுந்த மாதிரி இன்னைக்கும் உனக்கு 2 அடி போட்டாதான் நீ அடங்குவோம் இருக்கு. எங்க அடிங்க பார்க்கலாம். ஒவ்வொரு வாட்டி நீங்க அடிக்கும் போது வாங்கிட்டு இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஓ அப்போ என்ன திருப்பி அடிப்பேன்னு சொல்றியா நீ? சித்து உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு. நீ பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்க. நான் பேசிக்கிறேன், நீங்க இருந்து கிளம்பு. சந்தியா அவர் எப்படி பேசுறான்னு நீனும் பாக்குறீல. பெரியவங்க அப்படிதான் பேசுவாங்க. நீ சின்ன பையன் தானே, கொஞ்சம் பொறுத்து போனா. என்ன சொன்னாலும் அந்த பொறுக்கி பையன் கேட்கவும் மாட்டாமா. மறுபடியும் என்ன பொறுக்கி பையன் சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படிதான்டா சொல்லுவோம். பொறுக்கி தேவையில்லாம என்ன பேசுறீங்க நீங்க? சித்து நீ அமைதியா இருப்பியா இருக்க மாட்டே நீ? தேவையில்லாம காயத்ரி அப்பா கிட்ட பேசிட்டு இருக்க. ஐயோ காயத்ரி அவங்க அப்பா கிட்ட நம்ம இப்படி பேசுறோம் தெரிஞ்சாலும் நம்ம கிட்ட பேச மாட்டாளே. சொன்னது புரியுதா? கிளம்பு சித்து. சாரி சந்தியா நான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன். முடிஞ்சா அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. எவ்வளவு மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. இங்க இருந்து அவனுக்கு முதல்ல கிளம்ப சொல்லுமா. நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான பையன் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. நீ நல்ல பையனா? அன்னைக்கு என் பொண்ணு பின்னாடி நீ சுத்திட்டு இருக்கும் போதே உன் காலை உடச்சு விட்டு இருக்கணும். நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் அப்படி பையன் கிடையாது. டேய் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. மரியாதையே கிளம்பிடு, இல்ல உசுறு தப்பாது. சித்து சொல்றாங்கல்ல கிளம்பு சித்து. இவர் மட்டும் காய்ச்சல் சொன்னா தேவையில்லாம பிரச்சனை தானே வரும். அவன் மறுபடியும் என்கிட்ட பேசல மாட்டா. இனிமே இந்த ஊர் பக்கம் மட்டும் உன்னை பார்த்தா உன் கை காலை முறிச்சு விட்டுருவான். என்ன சொன்னீங்க? கை காலை முறிச்சு விட்டுருவீங்களா? நீ சித்து உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா? கிளம்புடா. சந்தியா அவர் பேசுறத நீனும் கேக்குறீல. நீ கொஞ்சம் அமைதியா போடா காய்ச்சலிக்காக. ஏமா இந்த பொறுக்கி பையன் கூட எல்லாம் ஏமா பேசிட்டு இருக்க? முதல்ல இவன் சவகாசத்தை நிறுத்துமா. இல்லப்பா நல்ல பையன் தான்ப்பா அவன். அவனை பத்தி உனக்கு தெரியாதுமா. அவன் சரியான பொறுக்கி பையன். நீயும் என் புள்ள மாதிரிதான். நீனும் நல்லா இருக்கணும்ல, அதனாலதான் சொல்றேன். இவன் பின்னாடி எல்லாம் சுத்திட்டு இருக்காத. இவன் கூட போனா ஒன்னையும் தப்பா தான் பேசுவாங்க. சரிப்பா இனிமே நான் அவன்கிட்ட பேசாம இருக்கேன்ப்பா. சரிம்மா பார்த்து ஊருக்கு போமா. இல்ல நான் வந்து வீட்டுல விடவா? பரவாயில்லப்பா நான் போய்க்கிறேன், நீங்க போங்கப்பா. சரிம்மா. சந்தியா பாத்தியா அவங்க அப்பா என்ன எப்படி பேசுறாங்கன்னு? கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? மறுபடியும் காய்ச்சல் அப்பா கிட்ட பிரச்சனைக்கு போற நீ. அவர் மட்டும் காய்ச்சல் கிட்ட சொன்னா அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியும்ல. இல்ல சந்தியா அவர் என்ன பொறுக்கின்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. தேவையில்லாம உங்க அப்பா கிட்ட சண்டைக்கு போவாத. அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு பாத்தியா? உங்க அம்மா சொன்ன மாதிரி கரெக்டா தானே இருக்கு. கை கால முடிச்சு விட்டுன்னு சொல்றாரு. தேவையில்லாம பிரச்சனை பெருசாக்கிட்டு இருக்க நீ. சாரி சந்தியா நானும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். இப்ப சாரி கேட்டு என்ன பண்றது? அவர்கிட்ட இப்படியா பேசுறது? கொஞ்சம் அமைதியா பேசுறது இல்ல. சாரி சந்தியா இது காய்கறி கிட்ட நீ சொல்லாத. நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை காய்கறி கிட்ட அவங்க அப்பாவை போய் சொல்லிட்டா அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டா சித்து. உங்க அப்பா எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கே தெரியும். அதான் சந்தியா நானும் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன். என்ன நடக்க போகுதுன்னே தெரியல சித்து. சரி வா போலாம். சந்தியா சொல்ற மாதிரி காய்கறி அப்பா கிட்ட நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ. அவர் தான் பேசுறான்னு நம்மளும் பதிலுக்கு பதில் பேசி இப்படி ஆயிடுச்சு. இவர் மட்டும் காய்கறி கிட்ட நடந்துலாம் சொன்னா அவன் என்கிட்ட பேசல மாட்டா. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அம்மா இன்னைக்கு என்ன நம்ம மாமா பொண்ணு சுடரா வந்தா? ஆமா சின்னு. ஓஹோ அதனாலதான் அப்பா இவ்வளவு சந்தோஷமா இருக்காரா? என்ன இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு தங்கச்சி மொபைல்ல. அவ எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா? அவ மாமா வீட்டுக்கு அவ வரா. உனக்கு என்ன அதுல பிரச்சனை? இத்தனை வருஷம் இல்லாம இப்பதான் அவளுக்கு மாமா வீட்டுக்கு வழி தெரிஞ்சதோ. அவன் அப்பா ஏதாவது பிளான் போட்டு கொடுத்துருப்பாரு. அதனாலதான் அவளும் வந்திருக்கா. அவளெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள விடாதீங்க இனிமே. அதை நீ சொல்லாத. அம்மா தான் உள்ள விட்டாங்கன்னா நீங்களும் உங்க தங்கச்சி பசத்துல உள்ள விட்டீங்களா அவள? என்ன சித்து இப்படி எல்லாம் பேசுற? என்ன இருந்தாலும் அவ என் தங்கச்சி மோக, உனக்கு அத்தை மக. அவ வந்தா நீ இப்படி எல்லாம் பேசவே கூடாது. எதுக்கு அவ நம்ம வீட்டுக்கு வந்தான்னு கேக்குறேன். அவன் தாய் மாமனை பார்க்க வந்திருக்கா. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? மா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. அவளால மறுபடியும் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்றேன். அவளால என்ன பிரச்சனை வரப்போகுது? உன்னாலதான் பிரச்சனை வரும். மா தேவையில்லாம பேசாதீங்க நீங்க. நீ தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்க. என்ன இருந்தாலும் உன் அத்தை மகடா, அதுக்குன்னு இப்படியே பேசுறது? இதெல்லாம் சரியில்லை சித்து. அப்பா இத்தனை வருஷம் இல்லாம இன்னைக்கு வந்திருக்காவ. உங்களுக்கு சந்தேகப்படணும்னு தோணவே இல்லையா? ஏண்டா பச்சை பிள்ளடாவ அவன் மேல சந்தேகப்பட சொல்றியா? தாய்மாமன் வேணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கா. உனக்காக அவளெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது சித்து. என்னை விட உங்களுக்கு உங்க தங்கச்சி மக்கள் ரொம்ப முக்கியமானவளாயிட்டால. வீண்டுக்கு வாண்டு பேசாத. நான் உங்களுக்கு தாய் மாமா. ஏன் இத்தனை வருஷமா அவருக்கு தெரியலையா தாய் மாமா ஒருத்தர் இருக்காரு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு? அப்பதான் நம்மள்ட்ட சொத்துலாம் நீ வச்சுக்கன்னு சொன்ன மாதிரி தான் அவளுக்கு ஞாபகம் வந்தது. தாய் மாமா ஞாபகம் மறுபடியும் நீங்க ஏமாற போறீங்கப்பா. நாங்க அவளால ஏமாற மாட்டோம், உன்னாலதான் ஏமாறுவோம். அம்மா என்னடா நாளைக்கு அவளதான் நம்ம வீட்டுக்கு மருமகளை கொண்டு வரலான்னு இருக்கேன். ஐயா நீங்க இந்த ஞாபகத்துல இருக்கீங்க. நானும் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டோமா? டேய் சிறுவண்டு, நீங்க கெஞ்சினாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவ வயசு என்ன என் வயசு என்ன? டேய் நான் உனக்கடா சொன்னேன். அப்போ அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? டேய் சீனு கோவத்தை கிளறாத. அப்போ யாருக்கு அவளை கல்யாணம் கட்டி வைக்கலாம்னு சொல்றீங்க? வேற யாருக்கு? உன் அண்ணனுக்கு தான். இது உங்க கனவுல கூட நினைக்காதமா. தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்காதீங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் சுடர்கிட்ட சொல்லாதீங்க. முக்கியமா அந்த கொனசைரன் சொல்லாதீங்க. டேய் நான் முடிவு பண்ணிட்டேன். அவ தான் இந்த வீட்டுக்கு மருமக. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்றதுதான். தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்காதீங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும்.
தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தா பண்ணீங்கன்னா நான் அதை கேட்பேன் மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்கம்மா. டேய் உன் அத்தை மகடாவ என் தங்கச்சி பொண்ணு, வேற யாரும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு சுடரே வரலாம்ல, நல்ல புள்ளடா. வேணும்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிங்க. டேய் என்னடா சொல்ற, தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்காதீங்க. பாக்கும் யார் இந்த வீட்டுக்கு வரானே நான் பாக்குறேன். உங்கள்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன், மறுபடியும் நீங்க இப்படியே பேசிட்டு இருக்கீங்க. வேற யாரையாவது கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்து கூட்டு கொண்டு வரதுக்கு உன் அத்தை மக சுடரியா கொண்டு வரலாம்ல. அப்போ தேவையில்லாம நீங்க தலையிடாதீங்க. எதுக்கு நீ இப்ப அவங்கள்ட்ட கோவப்படுற? ரெண்டி உன் அத்தைக்காரி ரொம்ப பாவுண்டா, அவ மொபைல கல்யாணம் கட்டிக்கடா. அப்போ நான் ஏதாவது சொல்லிட போறேன். சொல்லிதான் பாரம் பாக்கும். தேவையில்லாம எல்லாரையும் பேச வைக்கிறீங்க நீங்க. டேய் உங்க அம்மா சொல்றதுல என்னடா தப்பு? நான் முடிவு பண்ணிட்டேன், என் தங்கச்சி மக தான் இந்த வீட்டு மருமக. வேணாம், உங்ககிட்ட எல்லாம் சொல்லாம என்ன முடிவெடுக்க வச்சிடாதீங்க. என்ன முடிவெடுப்ப நீ? இத்தனை பேர் சொல்றோம், நாங்க சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கற. நான் காய்கறி தான் கல்யாணம் கட்டிட்டா கட்டிப்பேன். நீங்க நினைக்கிற மாதிரி சுடரெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நான் நினைக்கிறது நடக்கலைன்னா நானும் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பெத்த 2 பிள்ளைல ஒரு பிள்ளை இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். என்னை விட உங்களுக்கு அப்போ அந்த சுடர் தான் முக்கியமா? சரி நானும் கேட்கறேன், அப்போ என்னை விட அந்த காய்கறி உனக்கு முக்கியமாடா? சொல்லுடா, பெத்தவளை விட உனக்கு நேற்று வந்தவ ரொம்ப முக்கியமாயிட்டார்ல. என்னம்மா இப்படிலாம் கேட்குறீங்க? டேய் சித்து, அம்மா உனக்கு நல்லது தான் சொல்லுவா, அவ பேச்சை கேளு. தேவையில்லாம நீ ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காத. ஐயோ அப்பா, நீங்களும் அம்மா கூட சேர்ந்துட்டீங்களா? என்னால சுடரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்களாவது என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கப்பா. எல்லாரும் ட்ரை பண்ணிட்டோம், நீ கொஞ்சம் ட்ரை பண்ணு. பெத்தவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணு நினைச்சினா உன் அத்தை மக சுடரை கல்யாணம் பண்ணிக்கோ. கொஞ்சம் கூட என்ன புரிஞ்சுக்க நீங்க கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணவே இல்லைல்ல? இத்தனை வருஷத்துல எங்களுக்காக இதுதானே கேட்கறோம். அப்போ உங்களுக்கு ஏன் ஆசை முக்கியமா தெரியல, சுடர் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். நீ ஆசைப்படுற பொண்ணுடைய அப்பனை பத்தி நான் ஃபுல்லா சொல்லிட்டேன். மறுபடியும் அவன் குணம் தெரிஞ்சு அவன் பொண்ணாதான் கட்டுவான்னு சொன்னா நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுமா, நான் பாத்துக்கிறேன். காய்கறி ரொம்ப நல்ல பொண்ணுமா. சுடரும் ரொம்ப நல்ல பொண்ணுதான். வேறண்டி உன் ஆத்தன் அப்பனும் தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. நம்ம அத்தை உங்களுக்கு என்னடா குறை? குடியார அப்பங்கிட்ட எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா? உனக்கு கல்யாணம் கட்டிக்கிட்டா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்டா. அப்பதான் உங்களுக்கு சுடர் தான் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நீங்க சுடர் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. எல்லாரும் நான் சுடர் தான் கல்யாணம் கட்டிக்கிற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. யாருக்கும் ஏன் ஆசை என்னன்னு கேட்க தோணல. பரவாயில்ல, உங்களுக்கு என்னை விட இன்னைக்கு வந்து சுடர் தான் ரொம்ப முக்கியமானவள் ஆயிட்டா. சித்து, நாங்க என்ன சொல்றோன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோடா. அப்பா பெத்த பிள்ளை, என் மனசுல என்ன இருக்குன்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதான் சித்து பிடிக்கலன்னு சொல்றான்ல, மறுபடியும் ஏன் அவனை கட்டாயப்படுத்துறீங்க? நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ அமைதியாரு. நான் சின்ன பையன் தான், இருந்தாலும் சித்து என்ன ஆசைப்படுறானோ அதை தானே நீங்க செய்யணும். பேரண்டி உன் அத்தை மக சுடர் ரொம்ப பாவம்டா. அது மாதிரிதான் என் அண்ணனும் பாவம். அப்பதா அவன் தான் பிடிக்கலன்னு சொல்றான்ல, விடுங்க. அவன் சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து சுடரை பத்தி தானே எல்லாரும் பேசுறீங்க. அப்போ சித்து பாவம் இல்லையா? டேய் நீ கொஞ்சம் அமைதியாரு. எதுக்கு இப்போ அவனை அமைதியா இருக்க சொல்றீங்க? எனக்காக அவனுக்கு வச்சும் பேசணும்னு தோணுச்சு. நேற்று தானே என்ன சொன்னீங்க காலேஜ் படிக்கிற புள்ள மேரேஜை பத்தி பேசுறேன்னு. இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? நீங்களும் என் கல்யாணத்தை பத்தி தானே இப்போ பேசுறீங்க. நீங்க பேசினா சரி, நான் பேசினா தப்பா? நான் எது சொன்னாலும் நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு. சித்து வேணாமா, நீங்க எதுவும் சொல்லாதீங்க. வேணாம் பத்தா, நீங்களும் உங்க பேத்தி சுடருக்காக தான் என்கிட்ட பேசுவீங்க. டேய் விட்டுட்டானா, என்ன மீறி உனக்கு எப்படி அவளை கல்யாணம் கட்டி வச்சிருவாங்க? பாத்துக்கலாம் விடு. இவங்க ஆசைக்காக நம்மள பள்ளிக்கடை ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சின்ன. டேய் சித்து, என்னடா இப்படிலாம் பேசுற? என்னைக்கும் நீங்க 2 பேரும் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறோம். நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு பிடிக்காத ஒண்ணு செய்ய சொல்றீங்க. நீ மட்டும் அவளை கல்யாணம் கட்டிக்கிட்டீங்கன்னா நம்ம அத்தை குடும்பம் நல்லா இருக்கும்டா. நீங்க நான் நல்லா இருக்கும்னு நினைக்கல. இப்போ கூட உங்க தங்கச்சியும் நல்லா இருக்கும் தான் யோசிக்கிறீங்க. டேய் நீயும் நல்லா இருப்படா. அது எப்படி சுடர கல்யாணம் கட்டிக்கிட்டா நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறீங்க? கடைசி வரைக்கும் உங்களுக்கு எது நல்லது, உங்க தங்கச்சி பொண்ணுக்கு எது நல்லதுன்னு தானே நினைக்கிறீங்க. பெத்த பிள்ளை, என்னை பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கலப்பா. அப்போ நீ மட்டும் பெத்தவங்க நல்லா இருக்கணும் கொஞ்சம் கூட நினைக்கிறியா? நீ என்ன பேசிட்டு இருக்கும்போது அவன் பட்டே போறான். அவன் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டானே, மறுபடியும் அவனை கட்டாயப்படுத்தினா அம்மா தான் இப்படி பேசுறாங்கன்னா நீ ஏன் இப்படி பேசுற? அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தான் தம்பி நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். நல்லா பேசுறீங்க போங்க. அவனுக்கு பிடிக்காத ஒண்ணு செய்ய சொன்னா அவன் எப்படி சந்தோஷமா இருப்பான்? இதுவே ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்ப்பா. நேற்று வந்த சுடருக்காக நம்ம அண்ணனையே நீங்க இப்படி பேசுறீங்கல்ல. சித்துவோட உங்களுக்கு சுடர் ரொம்ப முக்கியமாயிட்டா. என்ன பாக்குறீங்க? நாளைக்கு நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது இப்படி பண்ணலான்னு மட்டும் யோசிக்காதீங்க. ஸ்கூல் கூட என்ன தாண்டல, அதுக்குள்ள இதை பத்தி பேசுற? ஸ்கூலை என்னால மட்டும் இல்ல உங்களால கூட தாண்ட முடியாது. என்ன இப்படி பாக்குறீங்க? அத்திய பெரிய பில்டிங்க எப்படி தாண்டுவீங்க? இருந்தாலும் எனக்கு நக்கல் அதிகம்டா. நீங்க தான் இப்படி பேச வைக்கிறீங்க, நானாவா பேசுறேன்? நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா சித்து ஒரு நாள் சொல்லிக்காம எங்காவது போயிட்டு போறான். அம்மா அப்பா பேசும்போது நீ என்ன பண்ண இப்படி பேசிட்டு இருக்க? இவங்க சரியா பேசினா நான் எதுக்கு அப்ப இப்படி பேச போறேன்? எல்லாம் சரியா தான் பேசுறாங்க, நீ கொஞ்சம் அமைதியாரு. நீ ஏன் பேச மாட்டே? இத்தனை வருஷமா சுடர் வீட்டுல தானே இருந்த. அவன் நல்லா இருக்கும்னு தான் நினைப்பேன், நாங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். என்ன பிரண்டி, நான் உங்களை என்னைக்காவது பிரிச்சு பார்த்திருக்கேனா? எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான்.
நீ கூட அவனை கட்டாயப்படுத்தி தானே அவளை கல்யாணம் கட்டிக்க சொல்ற. ஏதாச்சும் பண்ணுங்க, நான் சொன்னா மட்டும் கேட்கவோ போறீங்க? குண்டுமணி, அதான் சித்துவுக்கு பிடிக்கல, இதை பத்தி பேச வேணாண்டி. அவன் இப்படிதான் சொல்லுவான், பின்னாடி அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். முன்னாடியே நல்லா இருக்காது போல் இருக்கு, பின்னாடி நல்லா இருந்து என்ன பயன் அதுல? பிள்ளைக்கு விருப்பம் இல்லாத ஒண்ண நம்ம செய்ய வேணாண்டி, விட்டுரு இதோட. மனசாமி மருமக கரெக்டா தான் சொல்ற, நீ கொஞ்சம் அமைதியா இருந்தா. மா, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. இப்ப எதுக்கு அத்தையா திட்டீங்க நீங்க? அவங்க சொல்றதா சரி. என் பிள்ளைக்கே விருப்பம் இல்லாத போது இது நடக்கணும் மட்டும் நினைக்காத குண்டுமணி. என்ன மருமோல 3 பேர் ஒண்ணு செஞ்சுட்டானோ, இதுக்கப்புறம் நம்ம சொல்லி இவனை கேட்குவானடி. அதான் எனக்கும் தெரியல. கடைசியில இவரும் இப்படி பேசிட்டு போறாரு.